ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சமான கியூட்டான கப்புள் அமீர் அண்ட் பாவனி பத்தி தான் பேச போறோம். ஸோ அவங்கள பத்தின ஒரு சூப்பரான அப்டேட், சூப்பரான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். அமீர் அண்ட் பாவனி சூப்பரான ஒரு குட் நியூஸ் கொடுத்திருக்காங்க அவங்களோட ஃபேன்ஸ்க்காக. என்ன அப்படின்னா, கூடிய சீக்கிரம் 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. கூடிய சீக்கிரம் அப்படின்னா எவ்வளவு நாள் கேப் இருக்கும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஸோ ரொம்ப நாளெல்லாம் கேப் கிடையாது. அவங்களுக்கு இன்னும் ஒரு 1 வீக்ல வந்து கல்யாணம் ஆக போகுது. ஸோ 20 ஏப்ரல் 2025ல வந்து ஃபைனலா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி 1 வீக்ல வந்துட்டு செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மெஹந்தி, ஹல்தி, சங்கீத், அது இதுன்னு என்னென்னவோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமா இந்த கல்யாணத்தை பண்ண போறாங்க. ஸோ கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா சென்னையில நடக்க போகுது. எல்லா செலிபிரிட்டிஸும் இன்வைட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த இன்வைட் பண்ற வீடியோலாம் கூட எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்க வீடியோஸ்ல அமீர் அண்ட் பாவனி வீடியோ ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு பாவனியோட வீடியோஸ் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அவங்களோட குழந்தைத்தனமான அந்த பேச்சு தான் எல்லாருக்குமே பிடிக்க வச்சுது. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் சீசன் 5ல தான் வந்துட்டு 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணாங்க. பட் அமீர் வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பாவனி வந்து அவங்களோட ஓன் லைஃப் ஸ்டோரிய சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சேடான ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா பாவனி யாரு என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட அவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட பேச்சு தன்மை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை தாண்டி அமீர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா பாவனியோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே வேறையாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பொண்ணு வந்து பொதுவா சொல்லுவாங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அவ்வளவோ நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட கஷ்ட காலத்தெல்லாம் இப்ப கடந்து வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரியான மூமெண்ட்ஸ் தான் பாவனிக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு ஹஸ்பண்டா அமீர் வந்து இருந்துகிட்டு இருக்காரு. பொதுவா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போவாங்க, லவ் பண்ணுவாங்க. ஆனா வெளியில வந்த கொஞ்ச நாள்லயே பிரிஞ்சிருவாங்க. வெளியில வர்றதுக்கு முன்னாடியே கூட பிரிஞ்சிருக்காங்க. யாருமே இது வரைக்கும் வெளியில வந்து லவ்வ கண்டினியூ பண்ணதே கிடையாது. ஏன்னா அது ஒரு ஸ்கிரிப்ட் அப்படி இப்படின்னு எல்லாம் உள்ள சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அமீர் அண்ட் பாவனி மட்டும்தான் அதை பிரேக் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேர் உள்ளதான் மீட் பண்ணாங்க. இப்போ வெளியில வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறமும் 2 பேர் வந்து லவ் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி சோ கல்யாணத்துல காலடி எடுத்து வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன். அவங்களோட லவ்வுக்கு எல்லாருமே சப்போர்ட் மட்டுமே கொடுத்திருந்தாங்க. யாருமே கொஞ்சம் கூட அவங்கள ஹேட் பண்ணவே இல்லை. சீரியல் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், செலிபிரிட்டிஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அமீருக்கு கல்யாணம் ஆகணும், பாவனியும் அமீரும் சேரணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. 2 பேருக்கும் கொஞ்சம் ஏஜ் டிஃபரெண்ட் இருந்தாலும் காதல்ல இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணி அமீரும் பாவனியும் இன்னைக்கு வரைக்கும் ஒன்னா ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் எல்லாம் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. 2 பேருமே எங்க போனாலும் நார்மலா பாத்தீங்கன்னா மேட்சா தான் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான கப்புலாம் வந்துட்டு வலம் வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் அப்படிதான் வர போறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ அமீர் அண்ட் பாவனியோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே இது வந்துட்டு ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவா வந்து காதலிச்ச பெண்ணே கரம் பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இந்த காலத்துல. ஏன்னா சீக்கிரம் எல்லாரும் காதலிக்கிறாங்க, சீக்கிரம் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த வகையில இவங்க வந்துட்டு 3 வருஷமா லிவிங்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அதாவது 2 பேருமே லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிட்டு அவங்களோட கரியர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிட்டு இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. சோ நல்ல ஒரு டைம் பார்த்து கரெக்டா அவங்க கல்யாணம் பண்றாங்க. ஆனா இதுலயும் ஒரு சில விமர்சனங்கள் என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க எதுக்கு வேஸ்டா கல்யாணம் பண்றீங்க, அதே மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு ஒரு சில தரப்பினர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணி நல்லபடியா வாழணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. இப்போ அவங்களோட கல்யாண வேலைகள் எல்லாமே ரொம்ப விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் நேர்ல போயிட்டு 2 பேரும் சேர்ந்து இன்விடேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல பாவனியோட மேக்கப் எப்படி இருக்கும், ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கும், காஸ்டியூம் எப்படி இருக்கும், சோ அவங்க என்ன மாதிரி காஸ்டியூம் போடுவாங்க, என்ன கலர்ல போடுவாங்க, என்ன ஸ்டைல்ல போடுவாங்க, எந்த ஸ்டைல்ல அவங்களோட வெட்டிங் லுக் இருக்கும், ட்ரெஸ் இருக்கும், அண்ட் எந்த ஸ்டைல்ல வந்து ரிசப்ஷன் லுக் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பாவனோட ஃபேன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா கேர்ள்ஸ் எல்லாருமே அதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சோ அமீர் பாவனி அவங்களோட வெட்டிங் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஷூட்டா கவர் பண்றாங்க. அதை கவர் பண்றது வேற யாரும் இல்ல, பிஹைண்ட் வுட்ஸ் வந்து அதை கவர் பண்றாங்க. சோ அவங்க தான் கவர் பண்ணி எல்லாத்தையுமே வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி வேற யாரும் அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ அமீர் அண்ட் பாவனியோட வெட்டிங்கை ஃபுல்லா வந்து ஷூட் பண்ண போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து தான் ஷூட் பண்றாங்க. அவங்கள தவிர அதை யாராலையும் கவர் பண்ண முடியாது, கவர் பண்ண கூடாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க.
நம்ம ஆல்ரெடி நிறைய செலிபிரிட்டிஸோட மேரேஜ் எல்லாம் பார்த்திருப்போம். ஏதாவது ஒரு யூடியூப் சேனலோ இல்ல ஓடிடிலயோ தான் வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ அமீர் அண்ட் பாவனியோட மேரேஜையும் வந்து வாங்கியிருக்காங்க. சோ அதுல தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் 20/4/2025 அமீர் அண்ட் பாவனியோட லைஃப்ல மறக்க முடியாத ஒரு டேட்டா இருக்க போது. 2 பேரும் வந்துட்டு ரொம்ப நாள் காதலிச்சு இப்ப வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஒரு ஸ்வீட்டான விஷயம் இது. சோ அமீர் அண்ட் பாவனியை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அவங்கள பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய உண்மையான விஷயங்கள், சினிமா நடிகர்களை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.